ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி சாமரை சொல்லியிருந்தேன்ல நான் ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற வேலை தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஜின் தான் பிரிக்க போகிறோம். ஃபுல் இன்ஜினு, போரு, கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்து தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் போடுவேன். இப்போதைக்கு நம்ம வந்து போர் பிரிக்க போகிற வீடியோ தான் போட போகிறோம். போர் அண்ட் ஹெட்டு. இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீட்டு ஷீல்டு கைட்டாச்சு, கார்பரேட்டர் கைட்டோம், இந்த பக்கம் கேஸும் கைட்டேன். இதை நான் மாட்டும் போது காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட்டு. இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்ப்ராக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கைட்ட போகிறோம். ஸ்ப்ராக்கெட் கைட்டுறதுக்கு இது வரைக்கும் பாருங்கள் லாக்கு. இந்த சுசுகி சாமரா எக்ஸலுக்குலாம் இந்த லாக்கு தான், அந்த லாக்கை இப்போ நம்ம தட்டி கைட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ப்ராக்கெட் எடுத்தாச்சு, ஸ்ப்ராக்கெட் எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஆயில் பம்போடைய ஒயர் தான் கைட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை கைட்டணும். இந்த பிளேட்டில் இங்கே ஒரு போல்ட் இருக்குது. நம்ம அதை லூஸ் பண்ணோன்னா உள்ள ஆயில் பம்ப் வந்துடும். இதுதான் ஆயில் பம்பு. ஆயில் பம்போடைய ஒயரை நம்ம கட்டிட்டு அடுத்து இந்த லைன்லாம் கட்டி விட்ருணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த 2 சுரு கட்டினா ஆயில் பம்ப் தனியாக வந்துடும். இப்போ நம்ம அதான் கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேக்னெட் சைடு கட்டிட்டோம். மேக்னெட் ஃபுல்லாக கட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் கிளச்சு பக்கம் தான் கட்ட போகிறோம். கிளச்சு கேஸு கட்டிட்டேன். இப்போது கிளச்சு அப்படியே கட்டணும், ஃபுல் செட்டாக கிளச்சி. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க, ஃபோன் கேமரா சரியா இல்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பக்கம் தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாக் எடுத்துட்டேன். இது எப்படின்னா இதில் வந்து ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருப்பாங்க. மற்ற வண்டி ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரிலாம் வந்து போல்ட் இருக்கும். இதில் வந்து ஸ்ப்ரிங்கை இழுத்து அதில் ஒரு லாக் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த லாக்கை நம்ம இப்படி மேலே தள்ளணும், எல்லாமே வந்துடும். நோஸ் பிளேயர் வச்சு ப்ராப்பராக எடுக்கணும். இதை லாக் ஒன்று கூட தொலைச்சிடாமல் எடுங்க. இப்போ நம்ம அதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளச்சு பிளேட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஹப்போட நெட்டு காயிட்டோம். இப்போ ஹப்பு தான் எடுக்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் ஒன்று இருக்கும். அந்த வாஷர் மிஸ் பண்ணாமல் போடணும். அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், கிளச்சு ஒழுங்காக ஆப்ரேட் ஆகும். வாஷர் ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பெல் எடுக்க போகிறோம். பெல்லு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹப்பை வெளில எடுத்துட்டோம். ஹப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாஷர் இருக்காது, ஒரு லாக்கு மாதிரி இருக்கும். அந்த லாக்கு வந்து அந்த பேரிங்கில், அதான் அந்த ஷாஃப்ட்டில் போய் உட்காரும். இப்போ நம்ம அடுத்தபடியாக இந்த கீர் அசம்பிள் ஃபுல் செட்டு இதெல்லாம் கைட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த பள்ளியை எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஒன்று இருக்கும். எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு ரூபா காயினை பாதி அர்த்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நிலானே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து கீர் அசம்பிளி ஃபுல் செட்டு கைட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இதை கைட்டியாச்சு. இந்த ஸ்ப்ரிங் வந்து இதில் வரும். இப்போ இதில் போல்ட்டை நம்ம லூஸ் பண்ணோன்னா உள்ள ஒரு வாஷர் வரும். அவ்வளோதான். மீண்டும் ஒரு சிந்தப்போம். பாய் பாய்.